ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல். என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள பிழை 22. இரவு நெடுநேரம் ஆகியும் தூக்கம் வரவில்லை பிரணத்திக்கு. புரண்டு புரண்டு படுத்தவள் முடியாமல் மொபைலை எடுத்து பார்க்க தோழி காயத்ரி முக வளைவு தளத்தில் இருப்பது தெரிந்தது. தொடர்பு கொண்டு, காயு என்க, ஏண்டி எரும மாடு, ஊருக்கு போனா நல்லபடியா போய் சேர்ந்துட்டேன்னு ஒரு கால் பண்ண மாட்டியா என்றாள். எங்க காயு, இன்னும் சிம் வாங்கல. யாருக்கிட்டையாவது ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா தேவைக்கு அதிகமா இங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றாங்க. கடுப்பா இருக்கு காயு. ஜெயில் கைதி போல ஃபீல் ஆகுது. ராம் சார் வந்து அண்டா கா கசம் அபு கா குசோன்னு சொன்னாதான் இந்த வீட்டு கேட்டே திறக்கும் போல. வந்து 2 நாள் ஆச்சுடி. பக்கத்து ரூம்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரியாது. பொதுவா பெரிய பெரிய வீடுங்கள்ல செக்யூரிட்டிஸ் வெளியே தானே இருப்பாங்க. இவர் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு காயு. அவங்க அம்மாவை மட்டும்தான் நேத்து பார்த்தேன். அவ்வளோதான். இன்னைக்கு முழுக்க அவங்க யாரையும் பார்க்கல என்றாள். ஐயோ, பார்த்து கவனம்டி. புது இடம்ல கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கும். உனக்கு அந்த பாப்பாவை பிடிக்கும் தானே, அதனால் டைம் போயிடும் என்றாள். அட நீ வேற ஏங்காயோ. அவர் என்னை கூட்டிட்டு வந்தது அவர் குழந்தைய கவனிக்க இல்லை. நம்ம ஊர்ல பெரிய வீட்டிலலாம் வளர்ப்பாங்களே பங்களா நாயி, அதையும் 2 பூனிங்களையும் கவனிக்க. இது பரவாயில்ல, ஏதோ அவருக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கான். அங்க இன்னும் நிறைய வளர்ப்பு பிராணிகள் இருக்கான். அதையும் வாரத்துக்கு 2 முறை போய் கவனிக்கணுமா என்றாள் சலிப்பாக. ஹாஹா வென சிரித்த காயத்ரியோ, என்னடி சொல்ற, பங்களா நாய கவனிக்க விட்டுட்டாரா என்றாள். ஆமா காயு, நம்ம சாரு துபாய் போனப்போ எவ்வளோ கிண்டல் பண்ணோம் பாத்துடி. நிறைய சம்பளம்னு சொல்லி ஒட்டகம் மேய்க்க விட்டுற போறாங்கன்னு சொன்னோம் இல்லையா. கடைசியில என்ன, பூனை நாய் இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தெரியல, அத்தனையும் மேய்க்க விட போறாரு. போற போக்க பார்த்தா மனுஷங்க முகமே மறந்துடும் போல எனக்கு என்றாள். மீண்டும் ஹஹாவென சிரித்த காயத்ரியோ, உண்மையிலே நமக்கு பின்னால ஜாயின் பண்ண பொண்ணு வேலைக்கு ஆஸ்திரேலியா போறாளேன்னு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. பட் இப்ப தாண்டி ரொம்ப நிம்மதியா இருக்கு என்க. கடுப்பேத்தாத காயு. நான் என்ன ஆசைப்பட்டா ஓடி வந்தேன். கால் வேறு கஞ்சி குடிச்சாலும் சொந்த ஊர்ல இருக்கிற நிம்மதி வேற எங்கேயும் இருக்காது. கஞ்சின்னு உடனே தாண்டி ஞாபகம் வருது. இங்க சாப்பாடுன்னு ஒண்ணு போடுறாங்க பாரு, கடவுளே, என்னமோ ஃபயர்லெஸ் குக்கிங்கா, முடியலடி என்றாள். மீண்டும் ஹாவென சிரித்த காயத்ரியோ, போதும் போதும், நானும் பார்த்துருக்கேன்டி. முதல்ல வெளிநாடு போறவங்க, ஐயோ அது ஒரு ஊரா அப்படி இப்படின்னுவாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு வந்தா இட்ஸ் சோ ஹாட், சோ கிரவுட், சோ மச் பொல்யூஷன் பீட்ரு விடுவாங்க. தெரியாதா உங்களை பத்தி என்க. அட நீ வேற ஏண்டி என்றவள். அப்புறம் இன்னொரு விஷயம் காயு, இன்னைக்கு அந்த பூனைங்களை தூக்கிட்டு வளர்ப்பு பிராணிகளுக்கெல்லாம் பார்லர் இருக்குடி. அங்க போனதுலேருந்து வர்ற வரைக்கும் என்னை யாரோ வாட்ச் பண்றது போலவே தோணுச்சு என்றாள். பாத்துடி, அந்த ஊர்ல எல்லாம் தனியா எல்லாம் சுடுகாடு கிடையாதான். பிடிச்சவங்கள தான் வீட்டு பக்கத்திலே புதைச்சிருவாங்களாம். லண்டன்ல இருக்கிற மதி சொன்னா. அதனால ஏதாவது பேய் பிசாசு நடமாட்டமா இருக்க போகுது. முதல்ல பகவதி அம்மன் கயிறு எடுத்து கையில கட்டு, தேவையில்லாம யோசிக்காத என்றாள். ஆமா காயு, கொஞ்சம் வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்தா போதும். கிரணை ஏதாவது நல்ல காலேஜில் சேர்த்துடலாம். அப்புறம் அவன் ஒரு வேலைக்கு போயிட்டா முக்கால் பிரச்சனை முடிஞ்சது என்றதும், அப்புறம் வாழ்க்கை என்றாள் காயத்ரி. நாம பிளான் பண்ணின மாதிரி எல்லாம் நடக்கு. ஏதோ சொல்லுவாங்களே, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா ஏத்துட்டு வாழ வேண்டியதான் என்றாள். கவலைப்படாதடி, வேணும்னா பாரு, உன்னை தங்கத்தட்டுல வச்சு தாங்குற ஒருத்தன் வருவான் என்றாள். தங்கத்தட்டா? ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி. ஒரு தகரத்தட்டா இருந்தாலும் போதும் என்க. ஹஹாவென சிரித்த காயத்ரியோ, ஏண்டி இவ்வளோ கீழே இறங்கிட்ட என்றாள். பின் என்ன காயோ, தட்டாடி முக்கியம், தாங்குறதான முக்கியம் என்றதும், தாங்குவாங்க, போய் தூங்குடி, அப்புறம் காலையில மயங்கி விழுந்துட போற என்று காயத்ரி வைத்ததும் ஏதோ அழுத்தத்திலிருந்து விடுபட்டதாக இதமான உணர்வு. தண்ணீர் அருந்திவிட்டு உறங்க சென்றவள் அப்பொழுதுதான் கவனித்தாள். எல்லா அறைகளிலும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க ஒரே ஒரு அறையில் மட்டும் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. யாரென்று உற்று நோக்க
ராமின் அறையில்தான். குழந்தை பிரீத்தியை தன் மார்பில் அணைத்த வண்ணம் சாய்வு நாட்களில் அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தான். அவ்வப்போது பெருங்கையால் மகளின் நெற்றியை தொட்டு பார்த்தும் மெதுவாக அவள் கை கால்களை அழுத்தி பிடித்த வண்ணமும் இருக்க மெய்மறந்து நின்றாள் பிரணதி. பொதுவாக தந்தின் அரைவணைப்பையே அறிந்திராத பிரணதிக்கு ஏனோ இதழ்களில் மெல்லிய புன்னகை அரும்பியது. இந்த டெவில் ஒரு அரகண்ட் பாஸ் தான், ஆனா நல்ல அப்பா என்றாள் இதழ்களுக்குள். அடுத்து வந்த 2 நாட்களும் அப்படியே நகர்ந்தது பிரணதிக்கு. நாய் பூனையை கவனிப்பதிலும் அவைகளை பற்றி பாடம் படிப்பதிலும் சாப்பாடு என பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் உண்பதிலும் சென்றது. வாழ்க்கையை வெறுத்துவிட்டது. இந்நிலையில் ராம் அவளை அவனின் அலுவலக அறைக்கு அழைத்திருக்க சென்றாள். இன்னைக்கு லூலுவும் லல்லுவும் ஆக்டிவா இருக்காங்க, கிரேட், குட் ஜாப் என்றான் ஏதோ கோப்புகளை புரட்டியவாறு. கடவுளே, இவள் உள்ளு தாங்க முடியல என்று எண்ணியவள் தேங்க்யூ சார் என்றாள். அப்புறம் மேகியும் ஃபார் பெட்டர். மோஷன் எப்படி இருக்கு என்க அவளோ திருதிருவன விழித்தாள். உங்ககிட்ட தான் கேக்குறேன் என்றான் அழுத்தமாக. நான் வந்திலிருந்து ஒரே போலதானே சார் போகுது, எனக்கு எப்படி தெரியும் என்றால் தலை கவிழ்ந்தவாறு பாவமாக. இதழ் குவித்து பெருமூச்சு விட்டவனோ ஓகே, வாட்ச் கேர்ஃபுல்லி அண்ட் லெட் மீ நோ டுமாரோ, நீ போலாம் என்று உடன் பாவமாக தலையாட்டியவாறு அவள் வெளியேற செல்லும் அவளை பார்த்த ராமு, இங்க வந்ததுலேருந்து இவ ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாளே, ஒருவேளை பரத் சொன்னது போல நிஜமாவே இவ என்ன செஞ்சானோ என்று எண்ணியவன் வாடவ என்று தலையை குலுக்கிவிட்டு அவன் வேலைகளில் மூழ்கலாயினான். வெளியில் வந்த பிரணதியோ, பாவி பயலே, எதெல்லாம் கண்காணிக்க சொல்றான், இதுல லெட் மீ நோவான், தெரியப்படுத்திடலாமே, மாவனே நாளைக்கு இருக்குடி உனக்கு என்று அறைக்குள் சென்றாள். மறுநாள் ராம் கூறியது போல வேண்டாம் வெறுப்பாக கண்காணித்தாள். பின் மதியம் மேகியுடன் அறையில் அமர்ந்திருந்தவள், ஏண்டி மேகி, ரொம்ப போர் அடிக்குதே, கவுண்ட் பண்ணலாமா என்றவர் 1 2 3 என்றவுடன் அவள் அறை என்று ஒலித்தது. ஏ மேகி, உன் பாஸ் ரொம்ப பயங்கர ஷார்ப்படி என்று விட்டு ஹலோ என்றாள் பாவமாக. என்னது இது என்றான் ராம் பல்லை கடித்து கொண்டு. அவ்வளோ சோஃபாவில் வயிற்றையும் வாயையும் பற்றி கொண்டு உருண்டு புருண்டு சிரித்தவள், எது சார் என்றாள். நடிக்காத, அந்த பிக்சரை கேட்டேன் என்றான். பிக்சரா? ஓ, மேகி மோஷன் பிக்சரா? நீங்க தானே சார் லெட் மீ நோ டுமாரோன்னு சொன்னீங்க என்றதும் கண்களை அளந்த மூடி திறந்தவன் டையை தளர்த்தியவாறு, உனக்கு ஒன்று தெரியுமா, என் வீட்டில் எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு, நான் எங்க இருந்தாலும் என் வீட்டில் என்ன நடக்குதுன்னு வாட்ச் பண்ண முடியும் என்றதும் கண்களை அகல விரித்து ஒய்யாரமாக சோஃபாவில் படுத்திருந்தவள் சட்டென எழுந்து நின்றாள். இதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்றான். ஆம், ராம் கூறியது போல காலையில் மேகியை கவனித்தவள் அதை புகைப்படம் எடுத்துக்கொண்டாள். வந்த ஒரு சில நாட்களில் ராம் நேரத்தை சரியாக கடைபிடிப்பவன் என்று அறிந்தவள் சரியாக அவன் மதிய உணவு எடுத்துக்கொள்ளும் வேளையில் மேகியின் புகைப்படத்தை அனுப்பியிருக்க நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டு பார்த்தவன் கடுப்பாகி அடுத்த நொடி கால் செய்திருந்தான். செய்வதறியாமல் திருதிருவன விழித்தவளோ, சாரி சார் என்க. நடிக்காத, நாளைக்கு நாம என்னோட ஃபார்ம் ஹவுஸ் போறோம், எட்ரடி என்றான். ஃபார்ம் ஹவுஸ்கா என்று அதிர்ந்தவள், அதெல்லாம் முடியாது, அதுக்கு வேற ஆளை பாருங்க என்று இவள் பேசிக்கொண்டே செல்ல எதிர்முனையில் அமைதியாக இருப்பதை கண்டு உணர்ந்தாள் கால் கட்டாகிவிட்டது என்று. என்ன கட் பண்ணிட்டான், அடே நானெல்லாம் பார்க்கதாண்டா சாஃப்ட் என்றவள், ஐயோ கத்தியவர் ஏர்போர்ட்ல பிடுங்கி குப்பையில போட்டாங்களே, இப்ப நான் என்ன செய்வேன், திங்க் பிரணதி திங்க் என்றவள் இரவு முழுவதும் யூடியூபில் தற்காப்பு கலையை பயின்றாள். கையை ரைட்ல நீட்டினா லெப்ட்ல புடிச்சு வளைச்சி குனிஞ்சதும் எகிரி குதிச்சு களத்துல ஒரே போடு, ஆல் க்ளோஸ், பிரணதி சூப்பர் டி என்று தன் தோள்களை தானே தட்டி கொடுத்தவள், அச்சுச்சோ அப்புறம் கொலைப்பழி விழுந்துருமே, வெளிநாட்டுக்கு வந்தது ஜெயிலுக்கு போகவா, பிரணதி கொலை விழுகாத அளவுக்கு ஏதோ பார்த்து பண்ணடி என்றவள் மறந்தாள். அவள் அடிக்க கையை தூக்குவதற்கு முன் அவளை தலைக்கு மேல் தூக்கியிருப்பான் ராம் என்பதை. மறுநாள் எழுந்ததிலிருந்து வெளியில் வரும் வரை ABC ABC
என்று கராத்தே கிட் படத்தில் வரும் ஆடம் ஸ்மித்தை போல பிராக்டிஸ் செய்தவள் கையில் குழந்தையுடன் ராம் வருவதைக் கண்டு, என்ன குழந்தையோட வர்றான், அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோமோ என்றவள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். ஒரு ஜீப்பில் ஏறி தன்னுடன் குழந்தை அமர்த்தியவன் பின்னால் பிரணதி, மேகி, ஜாக்கி, லல்லு, லூலு என அனைவரையும் அமர்த்தியிருந்தான். ஊரை தாண்டி சென்றது அந்த ஜீப். மிகவும் குளிர்ச்சியாகவும் மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருந்த சிறிய மலைப்பகுதி போன்ற இடம். தூரத்தில் அருவி கொட்டும் சத்தமும் அழகிய இறைச்சலாக இருக்க மிகவும் ரம்மியமாக இருந்தது. அந்த ஜீப் அவன் இடத்தை நெருங்க பிரணதியின் கண்கள் நிலைக்குத்தி நின்றது. அந்த வீட்டை சுற்றிலும் அழகிய மலர் தோட்டம். ஒரு வரிசையில் ஒரு வண்ணம் என பல வண்ணங்களில் விதவிதமான மலர்கள் பார்ப்பவர்கள் மதியை மயக்கும் வண்ணம் நறுமணத்துடன் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. பெண்ணவள் மனமோ அந்த இடத்தின் அழகில் லைத்திருக்க, ஆணவன் மனமோ இறுக்கமாகவும் சொல்லொணா உணர்வில் ஆழ்ந்திருந்தது. ஓ மை காஷ், ஓ மை காஷ், ராம், இட்ஸ் ஸ்டன்னிங் என்று மலர்களுக்கு இடையில் ஒருத்தி ஓடி வந்ததும் அவளுடன் கைகோர்த்து கொண்டு இருவரும் சுற்றி வந்ததும் அவளுக்கு பிடித்த இந்த கனவு இல்லத்தை உருவாக்கியதையும் இந்த இல்லத்தில் தாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழப்போகும் எதிர்காலத்தை பற்றி பேசி சிரித்ததையும் எண்ணியவனின் முகம் இன்னும் இன்னும் இறுக்கமானது. குழந்தை பிரீத்தி அவன் கையின் மீது தன் கையை வைத்ததும் தான் சுயநினைவு பெற்றான். ஆர்த்தி கொடுத்து சென்ற வழிகளுக்கு நிவாரம்தான் என் மகள் என்று எண்ணியவன் குழந்தையை பார்த்து கண் சிமிட்டியவாறு அவ்விடத்தினுள் நுழைந்தான். பிரணதியோ சுய நினைவிலே இல்லாமல் பார்த்திருக்க பின்னாலிருந்து சுடக்கிட்டவன், எப்படி ரெட் கார்பெட் விரிச்சாதான் இறங்கி வருவீங்களா மேடம் என்றான் அழுத்தமாக. ரெட் கார்பெட்டா? ஐயோ,